2025ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நான் 2026ல நான் குடும்ப பொறுமையை ஏற்றுக்கணும் சார். நான் என்ன நினைச்சேன்னா நீ 2025ல பண்ணிக்கணும், ஏன்னா நான் 2026ல பண்ணிக்கணும். நிறைய கிஸ் பண்ணுவேன் வீட்டில். ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்னால 6 மந்த் வந்து மியூட் ஆகிட்டேன். யார்கிட்டையுமே பேசல. இப்போ வரைக்கும் ஏன்னு கேட்கல. ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கு எனக்கு. மை லவ் நெவர் சேஞ்ச் எவர். லவ் யூ. ஆக்சுவலாக அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க ஏன் முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து ஒரு முத்தம் தேவைப்படுது. இல்லை சார், இது எப்பவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இது எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. இது எப்பவுமே இப்போ அவள் பர்த்டேக்குனாலோ என் பர்த்டேக்குனாலும் நான் தான் அவளுக்கு கொடுக்குறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். ஏன் நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீம்லேயே இருக்கீங்க? ஒரு பக்கம் சிரிப்பு சந்தோஷம், இல்லைன்னா அழுகன்னு, ஒரு மிட்டான மைல்டான ஓகே அப்படி இருக்க வேண்டியது. தெரில. அழுங்க. மகிழ்ச்சியின் துயரமும் வாழ்வின் உண்மைகள் கிடையாது. இந்த நடுவில் ஒன்று இருக்குல்ல, மேலையும் கீழையுமா, அதுதான் வாழ்க்கையுடைய